இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலும் வாழ்க்கையிலே வரும் உபத்திரவங்கள் நமக்கு சில பாடங்களை கற்றுத்தருகின்றன, சில ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அதை நம்மை நேர்வழிப்படுத்துகின்றன என்பதை பற்றி சிந்தித்து வருகிறோம். அப்படிப்பட்டதாக இன்றைய நாளிலும் வாழ்க்கையிலே வந்த உபத்திரவம் ஆசீர்வாதமாக மாறிய ஒரு சூழ்நிலையை நாம் இங்கே பார்ப்போம். வேதத்திலே ரூத் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு சோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது என்று வாசிக்கிறோம். சுதந்திரவாளி அற்று போகாதபடி இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தருடைய தயை நகோமிக்கு கிடைத்ததாகவும் இஸ்ரவேலிலே அவருடைய பெயர் மறுபடியும் நிலைநாட்டப்பட்டதாகவும் இந்த வசனத்தின் மூலம் நான் அறிந்து கொள்ள முடிகிறது. மேலும் அந்த பிள்ளை நகோமிக்கு பிறந்த பேர குழந்தை, அவனுடைய பெயர் மூலம் அவன் பெயர் பிரபலமாகும் என்றும் ஆசீர்வாதத்தை நகோமி பெற்றுக்கொள்கிறார். இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை நகோமி பெற்றுக்கொள்கிறார். இது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. நகோமியையும் ரூத்தையும் ஆசீர்வதித்து அவர்கள் சந்ததியை பெருக பண்ணுகிறார். இஸ்ரவேலிலே அவர்களை சேர்த்து கொள்கிறார். ஆனால் இஸ்ரவேலிலே அவர்கள் பெயர் பெறுவதற்கு முன்பாக அவர்கள் கடந்து வந்த உபத்திரவங்கள் என்ன என்பதை பற்றி நாம் தியானிப்போம். நகோமி, அவருடைய கணவர் மற்றும் 2 பிள்ளைகள் எருசலேமிலே வசித்து வருகிறார்கள். எலிமெலேக்கும் நகோமியும் அவருடைய 2 குழந்தைகளும் 2 மகன்களும் அங்கே வசித்து வருகிறார்கள். அப்பொழுது நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வருகிறார்கள். பல நேரங்களிலே இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு கோபம் மூட்டி பாவம் செய்ததினால் பல பஞ்சங்கள் அவருடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதித்தார். அதுபோல் பல போர்கள் நடந்து அவர்கள் அடிமையாக்கப்பட்டு மறுபடி தேவனை நோக்கி அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிடும்போது அந்த பஞ்சத்தை நீக்கி அவர்கள் அடிமைத்தனத்தை நீக்கி தேவன் அவர்களை விடுவிப்பார். இப்படிப்பட்டதான ஒரு பஞ்சம் எலிமெலேக்கும் நகோமி இருந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு வந்தது. இது இவர்கள் பாவத்தினால் வந்தது, இவர்கள் மீறுதலினால் வந்தது என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. தேவன் பஞ்சத்தை அனுப்பிவிட்டார், அந்த பஞ்சத்திலிருந்தே பிழைக்க வேண்டும் என்று நினைத்து அந்த நாட்டிலே இருந்து தங்களுக்கு உண்டானவைகளை வைத்து அவர்கள் தங்கள் பாவங்களை விட்டு விலகி கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டால் அந்த பஞ்சம் விலகிவிடும் என்பதை பற்றி நினைக்காமல் அந்த பஞ்சத்திலிருந்து தப்பிக்கொள்ள வேண்டும் என்று பக்கத்தில் இருந்த மோவாப் தேசத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமான நாட்டை விட்டு கர்த்தரால் சபிக்கப்பட்ட மோவாப் என்ற தேசத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பாடுகள், உபத்திரவங்கள் நம்முடைய பாவத்தினால் வருகிறது. அந்த பாவத்திலிருந்து நம்ம பாவத்துக்காக வருந்தி நாம் இயேசுவிடம் வரும்போது அந்த பாவத்திலிருந்து நாம் மீண்டு ரட்சிப்பை பெற முடியும். இயேசு நம்மை ஏற்றுக்கொள்வார், மறுபடியும் நம்முடைய ஸ்தானத்திலே நிலைநிறுத்துவார். அதற்கு மாறாக பாவத்திலிருந்து பாவத்தை விட்டு விலகாமல் மறுபடியும் பாவத்துக்களே இருப்போமானால் உலகத்தின் இச்சைகள், பாவங்கள், உலக ஆசைகள் நம்மை மீண்டும் பாவத்துக்குள்ளாக, மிகப்பெரிய பாவத்துக்காக இழுத்து சென்றுவிடும். அதை நம்மை அழித்துவிடும். அது நம் பேர் முதலானவை இல்லாமே அற்றுப்போக செய்துவிடும். பாருங்கள், இப்படித்தான் எலிமெலேக்கும் நகோமியும் 2 மகன்களும் மோவாப் தேசத்துக்கு போகிறார்கள். கர்த்தர் சபித்த தேசத்துக்கு போகிறார்கள். அங்கே போய் பஞ்சத்திலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். மட்டுமல்லாது நகோமி என்ன செய்கிறார், அவருடைய 2 குமாரருக்கும் அங்கே மோவாப் தேசத்திலிருந்து பெண் கொள்கிறார்கள். ஏற்கனவே நியாயப்பிரமாணத்திலே கொடுத்திருக்கிறார், அந்நிய ஜனங்களோடு சம்பந்தம் கலவாதே என்று. பாருங்கள், பாவத்தின் மேல் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே தங்கள் சந்ததி வர்த்திக்கப்படும் என்று நினைத்தால், ஆனால் நினைக்கவில்லை. அங்கே அவர்களுக்கு உபத்திரவம் இன்னும் அதிகமாக வருகிறது. பஞ்சத்தினால் வந்த உபத்திரவத்தை போக்கிக்கொள்ள அங்கே செல்கிறார்கள். ஆனால் அங்கே அவர்கள் உபத்திரவம் இன்னும் அதிகமாகிறது. முதலாவது எலிமெலேக்கு மரித்து போகிறார். 2வது நகோமியின் 2 மகன்களும் மரித்து போகிறார்கள். வீட்டின் தலைவன் மரித்து போகிறார், 2 பிள்ளைகளும் மரித்து போகிறார்கள்.
இப்பொழுது நகோமியும் அவருடைய 2 மருமகள்களும் ரூத்தும் ஓர்பாலும் 3 விதவைகள். இப்பொழுது 3 விதவைகள் மட்டும் அந்த குடும்பத்திலே காணப்படுகிறார்கள். பாருங்கள், தேவன் நிச்சயமாக எருசலேமுக்கு ஆதரவாக இருந்து அவர்களுக்கு அந்த பஞ்சத்தை விலக்கி இருப்பார். கொஞ்ச காலம் பொறுத்து இருந்தால் அவர்கள் நிச்சயமாக வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் இங்கே வந்து அவர்கள் தங்களுடைய கணவன்களை இழந்து, பிள்ளைகளை இழந்து, தங்களுடைய சந்ததியை இழந்து போகும் அளவுக்கு நெருக்கப்படுகிறார்கள். மிகப்பெரிய வேதனையை அடைகிறார் நகோமி. இந்த சூழ்நிலையிலே எருசலேமை ஆகாரம் கிடைக்கும்படியாக தேவன் கிருபை செய்கிறார். மக்கள் தங்கள் பாவங்களை விட்டு விலகி தேவனுக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்த உடனே தேவன் எருசலேமில் உள்ள மக்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். இதை கேள்விப்படுகிறார் நகோமி. இப்பொழுது அவளுக்கு புரிகிறது, தன்னுடைய நாட்டிற்கு செல்ல வேண்டும் என நினைக்கிறாள். ஆனால் என்ன பிரயோஜனம்? தன்னுடைய குடும்பம் இல்லை, தன்னுடைய சந்ததி இனிமேல் இல்லை. தன்னுடைய வாழ்நாளை எப்படியாவது கழித்து விடலாம், தன்னுடைய வாழ்நாளையாவது எப்பொழுதும் பஞ்சமில்லாமல் தன்னுடைய வாழ்நாளையாவது கழித்து விடலாம் என்று ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ்வதற்காக அங்கே கடந்து வருகிறார். அப்படி வரும்போது நகோமியும் ரூத்தும் மட்டும் கடந்து வருகிறார்கள். ஓர்பால் தன்னுடைய மாமியாரிடம் ஆசி பெற்று தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு செல்கிறார். நகோமியும் ரூத்தும் வரும்போது அது வார்கோதுமை அறுப்பு நாட்களாக இருந்தது. எனவே நகோமியிடம் அனுமதி பெற்று ரூத் அந்த வார்கோதுமையை, அந்த அறுவடையில் உள்ள வார்கோதுமை சிந்தி இருப்பதை எடுத்துக்கொண்டு தன்னுடைய பசியை போக்கிக் கொள்ள, வாழ்நாட்களின் மீதியான நாட்களை போக்கிக் கொள்ள வேண்டும் என ஒரு எளிமையான வாழ்க்கைக்குள்ளாக, தரித்திரத்துள்ள வாழ்க்கைக்குள்ளாக கடந்து சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை மறுபடியும் எருசலேமுக்குள்ளாக வந்து ஆரம்பிக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு கர்த்தருடைய கண்களில் இரக்கம் கிடைக்கிறது. ரூத் அந்த வார்கோதுமைகளை, துருக்கிகளை பொறுக்கிக் கொள்ள சென்ற இடம் போவாஸ் உடைய வயல் நிலம். போவாஸ் என்பவர் யார் என்றால், அவர் மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தார். மேலும் அவன் தேவனுக்கு பயந்தவராக இருந்தார். தேவனுடைய இரக்கம் போவாஸ் மூலம் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. போவாஸ் சொல்கிறார் ரூத்திடம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்கிறார். தேவனுடைய நிறைவான பலன் அவளுக்கு கிடைக்கும்படியாக அவர் தன்னுடைய வேலைக்காரிகளுக்கு சொல்கிறார், அவள் அந்த வார்கோதுமைகளை பெருக்கிக் கொள்ளட்டும், அவளை அதட்ட வேண்டாம் என்று சொல்கிறார். பாருங்கள், எவ்வளோ பெரிய இரக்கம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாமல் நகோமி ரூத்துக்கு திருமணம் செய்து வைக்க நினைக்கும் போது போவாஸ் ரூத்தை ஏற்றுக்கொள்கிறார். ரூத் மோவாப் தேசத்தால் தான், ஆனால் நகோமியின் மருமகளாக ஆன பிறகு அவள் யூத மார்க்கத்திலே வந்துவிட்டாள். எனவே போவாஸ் அவளை ஏற்றுக்கொள்கிறார். இப்பொழுது போவாஸுக்கும் ரூத்துக்கும் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கும் தாயாக நகோமி ஆகிறார். பாருங்கள், தங்களுடைய பின்மாற்றத்தினால் போய் பாவத்தினால் தன்னுடைய வம்சத்தை இழந்த மக்கள் மறுபடியும் தன்னிடமாக திரும்பும்போது அவருடைய சந்ததி நிலைத்திருக்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். எனவே நம்முடைய எந்த பாவங்களாக இருந்தாலும் நாம் அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி கர்த்தரிடம் வரும்போது நிச்சயமாக நாம் பேர் பிரஸ்தாபம் பட செய்வார். நாம் எந்த விதத்திலும் அழிக்கப்பட்டு போக விட மாட்டோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த குழந்தை யார் என்றால் தாவீதின் தகப்பனாகிய ஈசாவின் தகப்பன். பாருங்கள், ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அவனுடைய பெயரை இஸ்ரவேலிலே பிரபலமாக்கி, அந்த இஸ்ரவேலிலே அவன் பெயர் வரும்படியாக, அந்த இஸ்ரவேல் வம்சத்திலே அவன் பெயர் வரும்படியாக நகோமியின் வம்சத்தை கர்த்தர், ரூத்தின் வம்சத்தை கர்த்தர் பாதுகாத்தார். அவ்வளோ உபத்திரவங்களை பட்டது இவ்வளோ பெரிய பெயரை பெறும்படியாக. எனவே எந்த பாடுகள் வருத்தங்கள் இருந்தாலும் தேவனை விட்டு பின்வாங்காமல் தேவனையே பற்றிக்கொள்வோம். நம்முடைய பெயர் பிரஸ்தாபப்படும்படியாக நம்மை உயர்த்துவார், நம்மை மகிழை செய்வார், நம்மை வாழ்ந்திருந்து செழித்திருக்க செய்வார். கர்த்ததாமே அப்படிப்பட்டதான காரியங்களை செய்து நம்மளை மகிழை செய்வாராக. ஆமேன். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் எங்கள் பாவங்கள் நாங்கள் படுகிற உபத்திரவத்திற்கு காரணமாக இருக்கிறது. அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி உண்மையை நாங்கள் பற்றிக்கொள்ள கிருபை செய்ய, அந்த பாவத்திலே மூழ்கி இருந்து நாங்கள் மறுபடியும் பாவம் செய்து அதிலே நாங்கள் அழிந்து விடாதபடி உம்மை நோக்கி வரும்போது நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை மகிழை செய்து எங்களை பெயரை பிரஸ்தாபப்படுத்தி எங்களை உயர்த்தி எங்களை மகிழை செய்வீர் என்று இப்பொழுது நாங்கள் பார்த்தோம். அதுபோல் எங்கள் பாவங்களிலிருந்து ஆண்டவரே, எங்களை பாவங்களை அறிக்கையிட்டு உம்மிடத்திலே கேட்கிறோம். நீர் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை உயர்த்தி எங்களை மகிழ செய்து எங்கள் பெயர் பிரஸ்தாபப்பட செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.
மகிமை மகிமை